Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா Buildskill ஒரு எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் நான் வாங்கியிருந்தேன். அந்த ப்ராடக்டோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறீங்க. ஒரு ₹500 பட்ஜெட்டுக்குள்ளே நல்ல ஒரு எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் பெஸ்ட்டான ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. எல்லாமே தெரிஞ்சுக்க வீடியோவை அப் டு எண்டு வரைக்கும் பாருங்கள். இப்போ இந்த பேக் நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ இதுதான் எக்ஸ்டென்ஷன் பாக்ஸோட பாக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக Buildskill பிராண்டிங் ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் தான், வேறு எதுவுமே மென்ஷன் பண்ணல ப்ராடக்ட்டை பற்றி. பேக் சைடில் ஒரு பில் மட்டும் இருந்துச்சு. இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட Buildskillோட எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வீடியோ பாஸ் பண்ணி வேணால் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1 2 3 4 டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4 சாக்கெட்ஸ் இருக்குது. ஒரு சாக்கெட்டுக்குமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இண்டிவிஜுவலாக சுவிட்ச் அண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி இண்டிகேட்டர் இருக்குது. நம்ம கரண்ட்டில் போட்டதுக்கப்புறம் சுவிட்ச் ஆன் பண்ணால் இந்த மாதிரி லைட் எரியும். அண்ட் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வால் மவுண்ட்டுக்கு 2 ஸ்க்ரூஸ் அந்த மாதிரி போடுற மாதிரி நம்மளுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போது நார்மலான ஒரு எக்ஸ்டென்ஷனாக ஆனால் நம்மளுக்கு பெஸ்ட்டான 3 ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்டென்ஷன் கூட வர கேபிளுங்க. ஸோ நார்மலாக நம்மளுக்கு ₹500 பட்ஜெட்டுக்குள்ளேன்னு பார்க்கும்போது 1.5 இல்லை 2 மீட்டர் தான் கேபிளோட லென்த்து இருக்கும். ஆனால் இந்த எக்ஸ்டென்ஷன் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4.5 மீட்டர்ஸ் நம்மளுக்கு அந்த கேபிளோட லென்த்து வருது. ஸோ ரொம்ப லாங்கில் நீங்கள் எக்ஸ்டென்ஷன் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ராடக்ட் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். செகண்ட் ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இல்லை நம்மளுக்கு செப்பரேட்டாக ஒரு ஃபியூஸ் கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, இப்போது டிஃபால்ட்டாகவே பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் உங்களுக்கு ஒரு ஃபியூஸ் இருக்கும். ஏதாச்சும் டெக்னிக்கல் இஷ்யூவில் இல்லை கரண்ட் ஏதாவது இதுவாகி நம்மளுக்கு அந்த ஃபியூஸ் போயிடுச்சுன்னா நம்மளுக்கு செப்பரேட்டாக கொடுத்துருக்க ஃபியூஸை வச்சு நம்மளே ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதுவும் ரொம்ப சிம்பிள் தான். வீடியோலேயே உங்களுக்கு லைவாக டெமோவே காட்டுற நீங்கள் அதை பார்த்து அப்படியே பண்ணிக்க வேண்டாம். சிம்பிளாக அந்த ஃபியூஸை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபியூஸை சேஞ்ச் பண்ணிட்டு திரும்பி நீங்கள் மாட்டிட வேண்டாம். ரொம்ப சிம்பிள் தான். அடுத்ததாக மூணாவது ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக இந்த ₹500 பட்ஜெட்டுக்குள்ளே கிடைக்கிற எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ்லாம் நார்மலான ப்ரொடெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதில் நம்மளுக்கு சர்ச் ப்ரொடெக்ஷன் இருக்குது. ஸோ நம்ம வீட்டில் இருக்க அப்ளையன்சஸ்க்கு கூட நம்ம மொபைல் ஃபோன்லாம் இந்த எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணும்போது நம்மளுக்கு என்னமான பாதிப்புமே நம்ம டிவைஸ்க்கு வராது. ஃப்ரெண்ட்ஸ், ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு ₹500 பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு நல்ல எக்ஸ்டென்ஷன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ராடக்ட் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். வாங்கணும்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன், செக் பண்ணி பாருங்கள்.